ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதயநிதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா இல்லையா நம்ம விஜய் அவர்களுக்கு. எப்படியாச்சும் அந்த உதயநிதி சட்டமன்றத்துக்கு வரவே கூடாதுரா அப்படின்னு என்னென்னவோ ட்ரை பண்ணாரு, என்னென்னலாம் ட்ரை பண்ணாரு, எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக க்ளீனாகவே தெரியுது அவர் பேசின ஃப்ளோக்கும் அதில் நடுவில் சொன்ன ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பர்டிகுலராக வந்து அந்த வீடியோவை நான் ரொம்ப ஜூம் பண்ணி கூட பார்த்தேன். அவர் வாயை மூடிட்டு இருக்காரு, அப்போ வந்து வாய்ஸ் ப்ளே ஆகுது. அதை நான் இந்த வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன், நீங்களும் ஒரு முறை பார்த்துங்க. பட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், அப்படியே அவர் பேசியிருந்தாலும் டபுள் மீனிங் டயலாக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அது வந்து இவங்கள மாதிரி இவ்வளோ பர்வர்டட் மைண்டோட இப்படிலாம் திங்க் பண்ணலாம் பண்ணுவாங்கன்னு நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாது. ஆஃப்டர் ஆல் த்ரிஷா வந்து அவருடைய ஃப்ரெண்டு வேற, இதில் த்ரிஷா எப்படி இழுத்து வந்து உள்ளே சொருகுனானுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சூப்பரான ஒரு கேம் பிளே மாதிரி தான் நடக்குது. அது என்ன அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்கு இவரை அரெஸ்ட் பண்ணாங்க? ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான விஷயங்க. எப்படிங்க நாளைக்கு வந்து சட்டமன்றம் தொடங்குது, நம்ம உதயநிதி கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா பாயிண்ட் பிளாங்காக எங்கேயுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாமல் டைரெக்டாக கேட்குறாரு. ஏற்கனவே இப்போ இந்த கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மின்சாரத்தில் வந்து அநியாயமாக நிறைய மக்கள் வந்து கொள்ளை தான், டைரக்ட் கொள்ள எக்கச்சக்கமா 3 times 4 times ஒருத்தங்களாம் பார்த்தோம் ஒரு வீடியோவில். 6000 2000 வந்திருக்கு, 1600 வந்து 60000 ரூபாய் 27000 ரூபான்ட்டு. என்னங்கடா இது? ஒரு டோட்டலாக வந்து ஏதோ வந்து கேம்பிள் பண்ணியிருக்காங்க. அதை கூட ஒரு சாதாரண ஒரு சேஞ்சை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரில இந்த கவர்மெண்ட்டுக்கு. அது ஒரு பெரிய விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராடுறாங்க. 50 நாள் கழிச்சு வந்து தண்ணி, ஜூன் 12 வர வேண்டிய தண்ணி 50 நாள் கழிச்சு இப்போ வருது. அந்த தண்ணிக்கும் வந்து அப்படியே இவங்க ஆஸ் யூஷுவல் ட்ரெண்ட் பண்ணி அப்படியே விஜய் வந்து நல்ல மனுஷன், அவர் நினைச்சாரு வந்துடுச்சுன்ற ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 50 நாள் விவசாயிகள் சஃபர் பண்ணாங்க. அவங்களுடைய சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த சட்டமன்றத்தில் பேசணும். அது வேற இருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து படு மட்டமாக போயிடுச்சு. அப்புறம் இண்டஸ்ட்ரி க்ரோத் இப்போ முந்தின ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதை பார்த்தா இப்போ ரீசெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 முதல்வர்களையும் பார்த்தா இருக்கிறதுலே வந்து ரொம்ப கீழ்த்தரமாக கம்மியாக வந்து இண்டஸ்ட்ரி க்ரோத் ஆன ஒரு நாடு. ஐ திங்க் இட் ஹஸ் கம் டு 17th பிளேஸ்ன்ற ஒரு ரிப்போர்ட்ஸ்ல வந்து பிசினஸ் மேகசின்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் எடுத்துட்டு வந்து உதயநிதி வந்து நாளைக்கு வந்து வச்சு செய்வார். அப்படி வச்சு செஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? அங்கே வந்து வாயை மூடிட்டு இருக்க போறாரு விஜய் அவர்கள். அவருடைய மானம் கப்பல் ஏறும். இப்போ சட்டமன்றம் வந்தாலே ஹீரோ வந்து இவர் உதயநிதி. ஒரு வாயே பேச முடியாத வில்லன் சொல்ல முடியாது, அடே ஒன்றுத்துக்கும் உதவாத வாயே திறக்க முடியாத ஒரு சிஎம், அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு. நம்ம எல்லாம் பார்க்காத 4 நாள் பார்த்துமே அப்படியே கையை கட்டிட்டு திருன்னு திருவிழா காண போன ஒரு பையன் மாதிரியோ, இல்லை வந்து ஸ்கூலில் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு பையன் டீச்சர் எங்கே கொஸ்டின் பண்ணி நம்ம எழுதி கேளுடா அப்படின்னு சொன்னால் பயந்து உட்காந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள் உட்காந்துட்டு இருந்தாரு. யாராச்சும் வந்து கொடுக்கணும். கடைசி நாளில் வந்து பார்த்தா சம்மந்தம் ஒரு பிரச்சனை பண்ணி அவளை வெளியே அனுப்பிச்சிட்டு இவரே வந்து ரீல்ஸ் போட்டாருன்றதும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதை வந்து படத்திலே வேற இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இந்த சீனை வேற. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த முறை டெஃபினட்டா வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. விஜய் வந்து ஒரு நாளும் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நிமிஷம் அங்கே இருக்கிறது அவளால் இருக்கவே முடியல. ஒரே பிரச்சனை, உதயநிதி தயவுசெய்து எங்கேயாச்சும் தள்ளி தூக்குங்கடா அப்படின்னு போன முறை ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான ட்ரை பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த முறை வந்து டெஃபினட்டாக வந்து அவர் வந்தார்னா பிரச்சனை அப்படின்றதுனால அவர் தூக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண மாதிரியே வந்து ஏதாச்சும் நடக்குமான்னு பார்த்தா கடைசியில் ஒரு புது பாயிண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணி இப்போ வந்து தூக்கிட்டாங்க. அதுதான் மேட்டரை நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எனிவே இப்போ கோர்ட் வந்து சொல்லிடுச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே விடுதலை பண்ணிட்டு. பட் இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க பாருங்க. இன்னும் வேற எதனா சிக்கல், 9 செக்ஷனில் வழக்கு போட்டுருக்காங்களாம். பாருங்களேன் என்ன காமெடின்னு சொல்லிட்டு. சரி, கம்மிங் டு த பாயிண்ட், அவர் என்ன பேசினாரு அப்படி பார்ப்போமா. நல்லா தாங்க அழகாக பேசிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியராக எப்படியெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இந்த அரசு எப்படி வந்து விவசாயம் வந்து காலி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பக்காவாக சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் வந்து இவருக்கு வந்து தேவையெல்லாம் இவருடைய ஃபோக்கஸ் கீக்கஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் தூக்கி உள்ளே போடணும் அப்படின்றது அவருடைய ஃபோக்கஸாக இருக்குது. அப்படின்னும் போது இங்கே மக்கள் ஆனால் அவருடைய ஃபோக்கஸ் வந்து ட்ரிஷா மேலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே இருக்கவங்க கத்துறாங்க. எங்கே தண்ணி வந்தான்னாங்க அங்கே தண்ணி வரணும், காவேரியில தண்ணி வரணும். அதுதான் சொல்றேன், எங்க தண்ணி வந்தாங்க அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை ட்ரிஷாவை வந்து பேசியிருக்கிறாரு, மிக்ஸ் பண்ணாரு அப்படின்னா அவர் என்ன பேசியிருக்கணும்? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எங்க எவன் கெட்டு போய் தண்ணி வரலன்னாலும் த்ரிஷா கண்ணில் தண்ணி வரக்கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் இல்லையா?
சொல்லணும்னா இப்போ த்ரிஷா மேலே ஒரு இதுன்னா இப்போ ஒரு கம்பைன் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி சொன்னா அவர் வந்து அசால்ட்டாக எங்கெங்க காவிரியில் தண்ணி வர்றது தானங்க முக்கியம் அப்படின்றத அவர் பேசுகிறாரு. இல்லை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணீங்கன்னா கூட அவர் வந்து த்ரிஷா பற்றி பேசணும், இவங்களாம் த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறானால த்ரிஷா கண்ணில் தண்ணி வரக்கூடாது அப்படின்றது தான் மேட்டராக இருக்கும். அவருக்கு மக்கள் கண்ணீர் விட்டா என்ன, வெந்நீர் விட்டா என்ன, அங்கே கண்ணீர் வரக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். அது தெரியாமல் இவங்க வந்து வெறும் இன்னும் ரொம்ப பர்வெக்டடாக, ரொம்ப சீப்பாக, ரொம்ப கேவலமாக வந்து இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஒன்று இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எவன் வந்து அதை பண்ணானோ வந்து இருக்கிறதுல கேவலத்தின் உச்சம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதயநிதிக்கு வந்து த்ரிஷா ஃப்ரெண்டு தான் இல்லையா, அவங்கள பற்றி அதுவும் வந்து ஒரு பொண்ணை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடிய ஆளா என்ன, ஃபேமிலியோட ரொம்ப டீசெண்டாக வாழ்கிற ஆள் என்ன உதயநிதி என்ன பொண்டாட்டி திரட்டி விட்டுட்டு அவர் இன்னொரு பொண்ணு கூட என்ன சுற்றிட்டு திரியிறாரா என்ன? இல்லை நான் கேட்குறேன், இல்லை உதயநிதி வந்து பொறுக்கித்தனமா ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதாக, இல்லை பொண்ணுங்க கூட சினிமாவில் வந்து எக்கச்சக்கமாக பொண்ணுங்க மாமியார் அப்படியெல்லாம் வந்து ஒரு கேவலமான சீன் எல்லாம் நடிச்சாரா நான் உதயநிதி. அவர் இஸ் அ டீசன்ட் ஜென்டில்மேனுங்க, பக்காவாக பேசக்கூடிய திறமை உடையவர் ரைட்டா. அவரை போயிட்டு இப்படி ஒரு லிங்க் பண்ணி ஒரு அசிங்கம், அதாவது இது மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறாங்க பாரு, சொல்கிறவங்க தாங்க அசிங்கம் சரியா. அப்புறம் இது ஒரு செக்மெண்ட். ஸோ ஒரு பேசல, ஜஸ்ட் பேசியிருந்தாலும் இப்படி தான் பேசியிருக்கணும்ட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேங்க, எங்கடா நேற்று உதயநிதி பேசின அந்த ஒரிஜினல் இது எங்கடான்னு பார்த்தா எல்லாம் அவரை போட்டு கட் பண்ணுறானுங்க, எல்லாம் அங்கே கிட்ட வந்தோட கட் பண்ணுறானுங்க. தனியாக அந்த சீக்வன்ஸே இல்லைங்க, அந்த அந்த மாதிரி டைலாக் பேசும் சீக்வன்ஸே இல்லை. சரி, இந்த இங்கிலீஷ் நியூஸ்லலாம் உதயநிதி வந்து தப்பாக பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க, போட்டு அந்த வீடியோ வந்து காமிக்கிறாங்க. சரி, நானும் என்னடான்னு பார்த்தா அவங்க சொல்றாங்களே அந்த டைலாக் எங்க தண்ணி வருதோ அப்படின்ற அந்த டைலாக் வரும்போது பார்த்தா உதயநிதி பேசவே இல்லைங்க, வாயை மூடிட்டு இருக்காருங்க. அப்புறம் அவருடைய லிப்ஸிங் வந்து வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு கட்டாயி உடனே வந்து மறுபடியும் வந்து பழைய தண்ணி வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு வந்து டைலாக் வருது. ஸோ ஆக்சுவலா வந்து உதயநிதியோட ஃபேஸை வந்து அப்படியே வந்து எலாங்கேட் பண்ணி அவர் நடந்த அந்த பண்ணி கூட வந்து உதயநிதியுடைய வாய்ஸை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வேற பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை வந்து நல்லா இந்த வீடியோலயே பாருங்க, நான் போடுறேன். முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா, பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன் இருக்கணும், ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. சரியா, இதுதான் இப்போ நீங்க பாத்தீங்களா கம்ப்ளீட்டா வந்து அந்த அந்த ஸ்டேஜ் வரும்போது பாருங்க உதயநிதி வாய் திறக்கவே இல்லை, அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கானுங்க. ஏண்டா பண்றதான் பண்றீங்க, டீப் ஃபேக் பண்ணி கரெக்டா ஒரு லிப்ஸிக்கும் அதே மாதிரி வார்த்தையை வந்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கெத்து. என்ன பண்றது, அதை பண்றதுக்கு எப்படி ஒரு 6-7 hours ஆயிருக்கும். இவனுங்க அங்க பேசுற உடனே வந்து டக்குன்னு வந்து ஒன்று பண்ணி குக்கப் பண்ணி அனுப்புனா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பனா தெரியும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சரி, ஆல் டுகெதர் நாளைக்கு வந்து அவர் வரக்கூடாது, வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஒரு வேளை வந்துட்டாருன்னா பார்க்கறது, இப்படி உட்காந்து பார்க்கறது, இப்படி தலை சொறிகிறது, இப்படி ஃபோனை பார்க்கறது, இப்படி மேலே பார்க்கறது, அதை தானே நாளைக்கு ஒரு 4 நாள் ஓடும் இல்லையா. அந்த சீனை வந்து அவர் அவாய்ட் பண்ணோம், டைவர்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. லெட் அஸ் see. அதை விட உதயநிதி இப்போ கேவலமாக ஒன்று சொல்லிட்டாரு பாருங்க, அதையும் இப்போ போடுற அந்த கிளிப்ல. சட்டசபையில் மட்டும் கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்ல போறாங்களா? பாருங்களேன், இப்படி ஒருத்தர் பேசுறத கேட்டுட்டும் கூட ஒரு மனுஷன் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. கமெண்ட்ஸ் போடுங்க.